பரிசுத்தமாய் வளர்ப்பதும் உருவாக்குவதும் என்பது எப்பொழுதுமே அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை. நல்ல அருமையான ஆலோசனைகளை கொடுத்தார் இந்த கிறிஸ்து இயேசு மரித்த இந்த நாளில். எனவே மீண்டும் ஒரு கணம் அவரை உற்சாகப்படுத்தி தேவ நாமத்தை கனப்படுத்தி கரங்களை தட்டுவோம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். சரி, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். உண்மையாகவே நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உண்மையாகவே சகோதரா நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். நீங்க மனமகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். சிரிச்சுன்னு சொல்லணும். நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா? அவங்கள பார்த்து சொல்லணும். டேவிட், நல்ல டேவிட், அவர் சுரேஷ் பாரு. சுரேஷ், நீங்க அவரை பாருங்க. சகோதரர், நீங்க அங்க பாருங்க. எல்லாரும் அப்படி ரெண்டு பேர் இருக்கிறீங்க. அப்படி சொல்லுங்க. அப்படி கை கொடுக்க பார்க்கலாம். சகோதரா, சகோதரி, நான் சந்தோஷமா இருக்கேன். நீ சந்தோஷமா இரு. நீ சந்தோஷமா இரு. கைகளை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஹல்லேலூயா. எனக்கு 1996ஆம் ஆண்டை நான் திரும்பி பார்க்கும்போது நீங்க சபையா இருக்குது. இந்த மாதிரி 2 மடங்கு கூட்டம். இன்னைக்கு நம்ம லைனா அப்படி போகும்போது அதுலயும் இந்த வெள்ளை துணியில பார்த்தனா வாகனத்துல போற வர மக்களும் அந்த கடைகளில வீடுகளில இருக்கிற மக்களும் வேடிக்கையாக பார்த்தார்கள். என்ன இந்த பகுதியில பார்த்த ஜனங்கள்லாம் ஒரு ஓட்ட பழைய சைக்கிள்ல, நான் தனி மனுஷனா, நான் அந்த அப்பெல்லாம் ரோடு கிடையாது, வாட்டை மண்ணு புதையும். அதுல சைக்கிள்ல நான் போகும்போதும் ஒரு 10 அடி போவேன், பஞ்சர் ஆயிடும். ஒரு 10 அடி போவேன், காத்திருக்காது. ஒரு 10 அடி போவேன், செயின் கட்டிக்கும். அப்புறம் அந்த மண்ணுல சுட சுட மண்ணுல தள்ளிக்குன்னு காலில் செருப்பு கூட இல்லாத நடந்து போவேன். எல்லாரும் என்ன அப்படியே ஒரு பைத்தியக்கார மாதிரி, இப்ப இருக்கிற மாதிரி இல்லை, அப்பெல்லாம் தாடி வச்சு பைத்தியக்கார மாதிரி அப்படியே சோகமா போவேன். செஞ்ச வேலையை எழுதி கொடுத்துட்டேன், ரிசைன் பண்ணிட்டேன். 2 வேலையை செஞ்சா 2 வேலையை செய்யக்கூடாது. 2 எஜமான்களுக்கு வேலை செய்யக்கூடாது. 1 ஏசப்பாவுக்கு மட்டும் நம்ம வேலை செய்யணும். நான் நல்ல போஸ்டிங், நல்ல வேலையில் இருந்தேன். நியூமெரிக் பவர் சிஸ்டம் லிமிடெட். எனது எம்டி எம் செல்லப்பன் சென்னையில். அந்த யூனிட்டை, அந்த ஃபேக்டரி, அந்த கம்பெனியை பாண்டிச்சேரி பிரான்ச்சுக்கு நான் தான் ஸ்டாப் நம்பர் 1, 0001. அப்படி ஸ்டாப் நம்பர் 1 ஆக அந்த கம்பெனிக்குள்ள போய் குறைஞ்சபட்சம் எனக்கு கீழே ஒரு 500 பேர் எனக்கு கீழே வேலை செய்யும்படியான அவ்வளோ ஆல்மோஸ்ட் டாப்பா ஆண்டவர் என்னை வைத்திருந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிற வேலையில அந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் என்னை ரட்சித்தார், என்னை தொட்டார். அவர் அந்த வேலைக்கு போயும் நான் வெங்கடாஜலபதி பக்தனாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த மதியானம் செகண்ட் ஹாஃப், மதியானத்துக்கு மேல அந்த விக்கிரக படங்களெல்லாம் எடுத்து கொண்டு வந்து சுத்தமான இடத்துல அதை வாஷ் பண்ணி அதுக்கு பொட்டு வைப்பதும், அதற்கு பூ, பழம், தேங்காய் எல்லாம் திருச்சிட்டம்பலம் கூற்றோடு போய் வாங்கின்னு வரணும். நானே போய் வாங்கின்னு வந்து ஒரு அரை நாள் எல்லா பணிகளும் செய்து அந்த பூஜை போடும் போதெல்லாம் கரெக்டா 5:30 மணிக்கு வேலை முடியும். 5 மணிக்கெல்லாம் எல்லா ஸ்டாஃபையும் அங்கே வர வச்சு நான் அந்த பூஜிப்பது என்னுடைய வழக்கம். இப்படி செய்து வந்த என்னைத்தான் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து தொட்டார். தொட்டு ஆண்டவர் அவர் சொந்த குமாரனை மாற்றி எனக்கு நீ சீடனாய் வர வேண்டும் என்று சொல்லி அவருடைய சீடனாக என்னை மாற்றி விட்டார். அந்த காலகட்டத்தில் நான் பார்க்கும்போது எனக்கு ஊழியமா, தேவனுடைய இறைப்பணியா, மனுஷனுடைய வேலையா? மனுஷ வேலை அப்பெல்லாம் 58 வருஷம் ரிட்டையர்மெண்ட், இப்ப 60 வருஷம்.
அப்போ மனுஷனுடைய வேலையா தேவனுடைய ஊழியமா என்று பார்க்கும்போது, எனக்கு மனுஷ வேலை செஞ்சா 60 வருஷம் தான், 58 வருஷம் தான். ஆக தேவனுடைய பணியை செய்தால் நான் 100 வயசு என்னால ஜெபம் பண்ற வரைக்கும், ஏன் நான் பரலோகம் போகும் வரை ஆண்டுடைய ஊழியத்தை செய்யலாம். ஏனென்றால் என்ன ரட்சித்த தெய்வத்துக்கு நான் கைமாறி என்ன செய்வேன் அப்படி என்று ஆண்டவராகிய தேவனுடைய பணியில என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணி, எப்பன்னா சாமியூல் சென்னை திருவல்லிக்கேணி ட்ரிப்ளிகேன் கோஸ் ஹாஸ்பிட்டல்ல சாமியூல் அடையாறுல பிறந்து கோஸ் ஹாஸ்பிட்டல் அவருக்கு மஞ்சள் காமாலை ஜாயிண்டிஸ் வந்தது என்று சொல்லி பிறந்த உடனே பார்த்து கோஸ் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே குழந்தையை கொடுத்த தேவன் ஏன் இப்படி அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது ஏன் இந்த ஜாயிண்டிஸ், என் பிள்ளையை நான் அர்ப்பணிக்கிறேன். அவன் பிள்ளையா பிறந்தா அவனுக்கு சாமுவேல் என்று பேர் வைப்பேன், அவன் உம்முடைய ஊழியத்தை செய்வான் என்று அறிக்கையிட்டு ஆண்டவர் ஊழியத்தின் பாதையில் நான் பீகார்ல ஊழியத்தில் நானாம இருக்கும்போது தானே ஆண்டவராகிய தேவன் சத்தியபுரமாய் இந்த பிள்ளை வாக்கு கொடுத்து ஆனபடினால் அந்த பிள்ளை ஊழியம் வேலையை ரிசைன் பண்ணணும். முதலாவது வேலை ரிசைன் பண்ணணும். அடுத்தது அந்த நேரத்தில் சபையை நம்ம என்ன பண்ணணும், இதுவரைக்கும் மரத்தடியில் நடத்துறோம், ஒரு சொந்த சபையை ஒரு இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு. மூன்றாவது ஒரு கர்ப்பத்தின் கனி கொடுக்கணும்னு. இது மூன்றும் பிரார்த்தனை பொருத்தனை வைத்து பீகார் ஊழியத்துக்கு நானும் அம்மாவும் போயிருந்தோம். அந்த இடத்துல அநேக விபத்து, ஏனை வந்து நாங்க இருந்த ஒரு ஸ்கூல், சின்ன ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல நாங்க ஊழியம் செஞ்சுட்டு அந்த ராத்திரி வந்து படுக்கணும். பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள இருந்து பெரிய ஏனை வருது. அந்த ஊர்ல இருந்த மக்கள் எல்லாம் ஓடுறாங்க, அந்த ஆதிவாசிகள் எல்லாம். நாங்க மட்டும் அது உள்ள இருக்கிறோம். ஆனால் அந்த டோர் 2 பக்கம் டோர் ஸ்கூல்ல, அது பார்த்தீங்கன்னா லாக்கு, உள்ள லாக்கு வெளியே லாக்கு எதுவுமே கிடையாது. ஆனாலும் அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்தோம், அந்த வேலையில அப்படியே விட்டுட்டு முழங்கால நின்று முட்டி போட்டோம். ஆண்டவரே, ஏன் எங்களை எத்தனை பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் இந்த ஊழியத்துக்கு கொண்டு வந்தீர்? எங்களை சாகடிக்கவா, நாங்கள் அழிந்து போகவா? இல்லவே இல்லை. என் ஆண்டவர், நாங்கள் வந்திருக்கிற இந்த 13 பேரையும் உயிரோடு மீண்டும் என் தாய் நாடு தமிழ்நாடு செல்ல வேண்டும் என்று ஜெபத்தோடு நின்னோம். ஆனா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். முடித்து ஜெபத்தை முடித்து அப்படியே நாங்க எழுந்து திரும்பி பார்க்கிறோம். வந்த ஏனை அது அதை தும்பிக்கையை போட்டிருந்தா அந்த ஸ்கூல் பில்டிங்கை விழுந்துட்டு இருக்கும் ஓடு. ஆனா வந்த ஏனை தூரத்துக்கு கண்ணு கட்டுற தூரத்துல அந்த ஏனை திரும்பி எங்களை சாகடிக்க வந்த ஏனை அப்படி திரும்பி போனது. இன்னொன்னு, நாங்க அங்கெல்லாம் பஸ் கிடையாது பீகார்ல. அப்போ ஒரு ஜீப்ல போய் கொண்டிருக்கிறோம். அந்த ஜீப்ல போகும்போது மேல கூட்டம் பூரா அந்த ஜீப்ல மேல ஏனில அதுல தான் தொங்கிக்கின்னு போகணும். அப்படி தொங்கும் போது அதிலிருந்து விழுந்து சாக வேண்டியவன் 2. மூன்றாவதாக அங்கே பூட்டான் போயிருந்த புத்தர் கோயில், எல்லாரும் பயப்படுகிறார்கள். புத்தர் கோயில் உள்ள போய் எல்லாம் வந்த என் கூட வந்த அத்தனை பேரும் அந்த காலில் போட்டிருந்த செப்பல் ஷூலாம் கழட்டி வெளியில போட்டுட்டு உள்ள போனாங்க. ஆனா நான் மட்டும் ஷூவோடு உள்ள போனேன். என் ஆண்டவர் தான் என் உயிருள்ள தெய்வம். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் தெய்வமா விக்கிரகம் என்று சொல்லி நான் அதை போய் சுற்றி 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 வந்து அந்த புத்தர் சிலை சுற்றி சுற்றி வந்த அந்த கோயில் உள்ள சுற்றி சுற்றி இயேசுவின் நாமத்தினால இது நாசமா போகட்டும், இது இயேசுவின் நாமத்தால் இது நாசமா போகட்டும் அப்படி என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன். வந்துட்டு எல்லாரும் சொன்னாங்க, பூட்டான்ல இந்த ஆறு நல்லா இருக்கும், பார்க்க அழகா இருக்கும், அந்த ஆத்துல போய் கொஞ்ச நேரம் அப்படியே குளிச்சுட்டு போகலாம், ரிலாக்ஸ் பண்ணிட்டு 13 பேரும் நாங்க 13 பேரும் போனோம். எல்லாரும் அம்மா முதற்கொண்டு உள்ள போயிட்டாங்க, தண்ணிக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், ரொம்ப கவனமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா நடந்தது என்ன, எல்லாரும் வந்து தண்ணி அள்ளி என் மேல ஊத்தி என்னையும் கூப்பிட்டார்கள். நானும் போயிட்டேன். கொஞ்சம் தூரம் போனேன், பாத்தீங்கன்னா தண்ணி என்னை இழுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. தண்ணி இழுத்துக்கின்னு போயிடுச்சு. கடைசி விளிம்புல 3வது அட்டெம்ப்ட் அது. அப்போ தண்ணி இழுத்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் எல்லாம் கத்துறாங்க. இவங்களுக்கு கண்ணு கட்டாத தூரத்துல நான் தண்ணியில போய்விட்டேன். ஆனால் எனக்கு தெரியும் என்னை அழைத்த தேவன் உயிருள்ள தேவன் என்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கேருந்து ஒவ்வொன்று கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி கொண்டு போகுது, அடிச்சுக்கினே போகுது. அப்ப பாருங்க, ஆண்டவர் போக 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 எனக்கென்று அந்த தெய்வீக ஞானத்தை தேவன் தந்து அந்த வேலையில எனக்கு ஏதோ ஒரு வார்த்தை, நீ ரைட்ல போன்னு சொல்ற மாதிரி வலதுபுறம் போ. தண்ணி அப்படி அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது, மெல்லாக்கா போயிட்டே இருக்கிறேன்.
பட் வலதுபுறம் போகும்படியாக அப்படியே தண்ணியை தள்ளி தள்ளி அது போற வாக்கிலேயே தண்ணியை தள்ளிக்கின போகும்போது கரையில போய் நின்றேன். அப்ப கரையில போய் கரையிலிருந்து அப்படி அவ்வளவு தூரம் வந்து மீண்டும் 3 அட்டம்ப்ட்ல நான் செத்து போயிருப்பேன். ஆனால் அன்றைக்கு நான் செத்து போயிருந்தால் இந்த ஊழியம் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இன்னைக்கு ஊரே கொண்டாடும்படியான என் பிள்ளைங்க அப்படியே என்னது வெள்ளை கலர்ல அப்படியே வெள்ளை அதாவது ஏஞ்சல் தேவ தூதர்களாக இன்றைக்கு காட்சி அளித்தோமே. இந்த காட்சி ஊரெல்லாம் பார்த்ததே, பரலோக தேவன் பார்த்து சந்தோஷப்பட்டாரே, அதுதான் தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அழைத்த தேவன் அவர் பிழைப்பூட்டுவார். அழைத்த தேவன் அந்த ஊழியத்தை அற்புதமாய் நடத்துவார். எனவே ஆண்டவர் ஒரு ஊழியத்தை செய்ய நம்ம வரும் பொழுது அழைத்த தேவனை அவர் பிழைப்பு ஊட்டும்படியாக அர்ப்பணிக்க வேண்டும். அப்படித்தான் அர்ப்பணித்தோம். இன்றைக்கு கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வாதமாக தேவன் வழிநடத்தி இன்றைக்கு எல்லா ஏஞ்சல்களாக தேவ தூதர்களாக காட்சிகளுக்கு கிருபை செய்தார். இன்றைக்கு அப்பா பாரமான சிலுவையை அவர் சுமந்தார். பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு போய் எவ்வளவு வெயிட்ல அந்த சிலுவையை பச்சை மரத்தை அதை அவர் சுமந்து அந்த தூக்கு மரத்தை சுமந்து கொண்டு போனார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொருவரும் அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு வந்தீர்கள். அவருடைய சரீரமாகிய பாடி ஆஃப் கிரைஸ்ட் அவருடைய வார்த்தையை அந்த பதாகையை வசனங்களை சுமந்து கொண்டு வந்தீர். எல்லாரும் சிலுவையை சுமந்து கொண்டு வந்தீர்கள். ஆக அந்த குருத்தோலைகளை கொண்டு வந்தீர்கள். அன்பானவர்களே, எத்தனை பேருக்கு சுமந்து கொண்டு வந்த உங்களுக்கு தோல் எத்தனை பேருக்கு வலிச்சது? உங்களுக்கு தோல் எல்லாம் மேல சுமந்து கொண்டு எத்தனை பேருக்கு வலிச்சது? எத்தனை பேருக்கு அந்த பதாகையை வசன பாதகை நீங்க பிடிச்சு வரும்போது உங்க கை எல்லாம் வலிச்சது? எத்தனை பேருக்கு இந்த குருத்தோலை தூக்கி வரும்போது வலிச்சது? கை தூங்க பார்க்கலாம். வலிக்கவே கூடாது. கைகளை கீழே போடுவோம். காரணம் பாரமான சிலுவையை அந்த தூக்கு மரத்தை இயேசப்பா சுமந்தார். ஹல்லேலூயா. எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான ஜூனியர் நல்ல அற்புதமான அந்த ஆலோசனைகளை கொடுத்தார். ஆகவே மன்னிக்கிற அந்த மனப்பக்குவம் தான் தேவை. ஆண்டவராகிய தேவ பாருங்க, இன்றைக்கு அவர் மரித்ததனால வருகிற ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போகிறோம். The blessing of the cross. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் தலைப்பு The blessing of the cross. The blessing of the cross. அப்படி என்றால் சிலுவையின் ஆசீர்வாதங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் சிலுவையின் ஆசீர்வாதங்கள். அன்பு சகோதர சகோதரியே, ஆண்டவராகிய தேவன் சிலுவையின் ஆசீர்வாதங்கள் என்று சொன்னார். The blessing of the cross. ஆண்டவர் சிலுவையின் ஆசீர்வாதம். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். அங்க ஏசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வாசிக்க கேட்கலாம். வேகமாக 1 பேதுரு 2:24 ஒரு வேகமாய் வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நல்ல கவனிக்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானோம். கரங்களை தட்டி அன்பானவர்களே, அன்பான தேவ பிள்ளைகளே, கைகளை தட்டி நல்ல கரங்களை தட்டி எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய தேவன் பாருங்க, அவர் சொல்றார் பாருங்க, அந்த பாரமான சிலுவை ஆண்டவர் யாருக்காக சுமந்தார்? ஆக நம்ம சிலுவைக்கு, அதாவது ஞானஸ்நானத்துக்குள்ள போகும்போது நம்ம சொல்றோம், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக. தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்துக்கு மரித்து, சத்தமா சொல்லுங்க, ஞானஸ்நானம் பெறும்போது என்ன வாக்குத்தத்தம் பண்றீங்க? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. எனவே இதைத்தான் அங்க சொல்லுகிறார். அங்க பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார், வாசிக்க கேட்கலாம். நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே, நம்ம ஆண்டவராகிய தேவன் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு அவர் பிழைத்தது போல நம்ம பாவங்களுக்காக அவர் மரித்து, நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அதுபோலத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை ஒவ்வொருவரும் நம்ம உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக அவர் தாமே அவருடைய சரீரத்திலே, ஒருவர் தூங்காதபடிக்கு அவர் தாமே அவருடைய சரீரத்திலே நம்மளுடைய பாவங்களையும்
பாத்தீங்களா? நம்ம பாவத்தை ஆண்டவர் ஏன் சிலுவைக்கு போனார் சொல்லுங்க சத்தமா சகோதரர்கள்? எல்லாரும் அயர்ந்து நடந்து வந்தபடினால ஓய்வெடுக்கும்படியாக, இளைப்பாறும்படியாக அப்படி லைட்டா கொஞ்சம் தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். அன்பானவர்களே, அப்பா தூங்கவில்லை. உன்னை எண்ணியும் ராத்திரி படுக்க வச்சு காலையில அவர் தான் எழுப்புறாரு. நம்ம தலைமோட்டில் அவர் தான் அமர்ந்திருக்கிறார். நம்ம நல்லா தூங்க அவர் இரவும் பகலும் 24 மணி நேரமும் அப்பா தூங்குவதே இல்லை. இல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் இந்த சிலுவையை, குருத்தோலையை, இந்த சிலுவையை சுமந்தபடினால பாதகை வசனத்தை சுமந்த நம்ம சோறு வருகிறதே. அப்பாவுக்கு சோறு வந்ததா? அப்பாவுக்கு சோறு வந்ததா? அப்பாவுக்கு பலவீனம் வந்ததா? நமக்காகவே முன்மாதிரியாக 40 நாள் போய் அன்ன தண்ணி புசியாம வனாந்தரத்துல கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஆண்டவர் இரவும் பகலும் 40 நாட்கள் அன்னம் தண்ணி புசியாமல் ஆண்டவர் முழங்கால நின்று கொண்டிருந்தாரே இயேசு கிறிஸ்து. அவருக்கு சோறு வந்ததா? அவருக்கு பசி வந்ததா? இல்லவே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு 41 நாட்களாக நாம் இந்த நான் வெஜிடேரியனை, அந்த முட்டை கூட சாப்பிடாம ஆண்டவர் எவ்வளோ பக்தியும் வைராக்கியமா கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். கடந்த வருடத்தை விட ஆண்டவர் இந்த வருடத்துல எல்லாரும் குறைஞ்சபட்சம் 99 மடங்கு பிள்ளைகள் அத்தனை பேரும் நான் வெஜிடேரியனை தொடாமலும் அதை மோராமலும் 41 நாட்கள். இன்னும் நாளை ஒரு நாள் ஆண்டவராகிய தேவன் நாளைக்கு அவர் நாளை இரவு ஆண்டவரை 3ஆம் நாள் உயிர்த்தெழ போகிறார். அந்த நாளில் நாளைக்கு நைட்டு சனிக்கிழமை ராத்திரி நம்ம எல்லாரும் சென்று அந்த போஸ்டர்லாம் ஒட்டி உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். இயேசுவே தமிழ்நாட்டை ஆசீர்வதியும், இயேசுவே இந்தியாவை ஆசீர்வதியும், இயேசுவே இந்த சர்வதேச இந்த உலகத்தை ஆசீர்வதியும் என்று கர்த்தருடைய பதாகைகளை, வசனங்களை ராவெல்லாம் ஒட்ட போகிறோம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ராவெல்லாம் ஒட்டி இந்த 42 அளவும் இந்த நான் வெஜிடேரியன் புசிக்காம 43வது நாள் அப்பா உயிர்த்தெழுந்த போது சந்தோஷமா நம்ம நான் வெஜிடேரியனை புசிக்க போகிறோம். அதுவும் நம்ம திருச்சபையிலிருந்து நாம் இங்கிருந்து பக்கெட் பிரியாணியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அடியானுடைய குடும்பத்தின் சார்பாக கொடுத்து எல்லாரும் வீடுகளில் போய் நீங்களும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக தேவன் ஆசீர்வதித்திருக்கிறாரே. எனவே உத்தமமும் உறுதியாக இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் ஆசீர்வதிக்கிறவர். எனவே ஆனபடினால ஆண்டவராகிய தேவன் பாருங்க, அவர் நம்ம பாவங்களுக்காக மரித்து, நம்ம பாவத்துக்காக மரித்து நம்ம நீதிக்காக பிழைக்கும்படியாகத்தான் ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். அந்த அவர் மரித்ததின் அந்த ஆசீர்வாதம், நீங்கள் நானும் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்தபடினால ஆண்டவர் தந்த அந்த ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுத்த நமக்கு அவருக்கு ஒரு பாண்டிங் கொடுத்திருக்கிறார். என்ன பாண்டிங் சொல்லுங்க? கல்வாரி சபையில ஒரு பாண்டிங் கொடுத்திருக்கிறார். என்ன பாண்டிங்? ஆண்டவராகிய தேவனும் நாமும் அவருடைய மரித்து அவர் சொந்த ரத்தத்தால நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அதே உடன்படிக்கையில நம்ம அவருடைய சொந்த ரத்தத்தால ஆண்டவரால் கழுவப்பட்டு பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க ஆண்டவர் நமக்கு பிழைக்க செய்திருக்கிறார். அதுதான் சிலுவையின் ஆசீர்வாதங்கள். the cross, அது வேதம் சொல்லுகிறது the blessing of the cross என்று சொல்லுகிறது. அதுதான் சிலுவையின் ஆசீர்வாதங்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பாத்தீங்களா? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, யாருடைய பாடுகளை? அன்பானவர்களே, தம்பி கார்த்திக் இருக்கிறார், அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஐயா சுப்பிரமணிய ஐயா இருக்கிறார், அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அவருடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். அருமையான ஜேம்ஸ் இருக்க அவர் பாடுகளை, பேதுருவுடைய அவருடைய குடும்ப பாடுகளை, டேவிடுடைய குடும்ப பாடுகளை, ஐசக்குடைய குடும்ப பாடுகளை, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய குடும்ப பாடுகளை மெய்யாகவே அவர் நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்ம துக்கங்களை சுமந்தார். அல்லேலூயா. நம்ம துக்கத்தை எப்படி சுமந்தார்? இன்னைக்கு சிலுவையை சுமந்தீர்கள், இன்னைக்கு குருத்தோலைகளை சுமந்தீர்கள், இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொரு பதாகைகளை சுமந்து கொண்டு தோளில் வைத்துக் கொண்டு நடந்து வந்தீர்கள். நாம் கால் கடுக்க செருப்பு இல்லாதெல்லாம் இப்ப பிள்ளைகள் நடந்து வந்தார்கள். எனவே ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் அவர் எவ்வளவு சுமந்தாரோ நாம் சுமந்தது அது ஒரு அற்ப சொற்பமானது தான். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு யாரெல்லாம் இந்த சிலுவ பவனியில நடந்தீர்களோ, சிலுவ பவனியில வந்தீர்களோ, உங்க அத்தனை பேருடைய வேண்டுதல்களையும் உங்களுடைய ஒவ்வொருடைய அந்த தியாகத்தோடு, அந்த மன்னிப்பதோடு மன்னித்து தியாகமாக நீங்கள் அன்போடு கூட நீங்கள் கடந்து சென்றீர்களே. கடந்து போய் வந்தோமே. இன்றைக்கு போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் கூட வந்து ஆண்டவர் அவர்களுக்கும் இரக்கம் கொடுத்து நமக்கு பாதுகாப்பா போகும்போது எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு நடிகனுக்கு தான் பாதுகாப்பு கொடுப்பார்களா? ஒரு அரசியல்வாதிக்கு தான் அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்குமா?
ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டா இல்லையா? சத்தமா சொல்லு, உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? நமக்கு பாதுகாப்பை அவர் கொடுக்கிறார். அதுக்கு மேல மாம்சத்தில் நம்ம பூமியில வாடுகிற போது மனித தயவுகளை ஒத்தாசைகளையும் இன்னைக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் முதற்கொண்டு வந்து நமக்கு ஒருங்கிணைத்து நமக்கு முன்னும் பின்னமாக அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமோ ஒரு துளி கூட இந்த ஜனங்க சரியில்லாத ஜனங்க அப்பா, கிறிஸ்தவங்க ஒழுங்கில்லாதவங்க அப்பா அப்படின்னு நினைக்காத வண்ணமாக அவர்கள் இவ்வளவு ஒழுக்கமா போகிறார்களே. இந்த கல்வாரி கம்யூனிட்டி பேராலயத்தில் இருக்கிற ஜனங்க இவ்வளவு ஒழுக்கமா போறாங்களே, இவ்வளோ இந்த தேவ பக்தர்களாக இந்த சிலுவ பவனில தேவனுடைய சீடர்களாக அவருடைய சீடர்களாக எவ்வளவு ஒழுங்கும் கிரமயமாய் நடந்து போகிறார்களே. ஒரு சத்தம் இல்லை, ஒரு கலகலப்பு இல்லை, ஒரு எந்த சத்தமும் இல்லை. ஆண்டவருடைய சத்தம் மட்டும் பாடலும் வார்த்தையமாய் கேட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைத்தான் எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே அவர் சொல்றார் பாருங்க. நம்மளுடைய பாவங்களுக்காகவும் வாசி பாத்தீங்களா, மெய்யாகவே உண்மையாகவே நம்மளுடைய பாடுகளையும் நம்மளுடைய பாடுகளுக்காகவும் நம்முடைய துக்கங்களுக்காகவும், நல்ல கவனிங்க சைமன், நம்முடைய துக்கங்களுக்காகவும் நாமோ அவர் தேவனால அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்றினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய தழும்புகளால நாம் குணமாகிறோம். 7ஆம் வசனம் வாசிங்க. அதிலேயே அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவருடைய தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அவர் எவ்வளோ வாதிச்சாங்க, எவ்வளோ துன்புறுத்தினாங்க, அவளுக்கு எவ்வளோ அடிச்சாங்க வாருனால. பின்னி கிறிஸ்டி முள்ளு, அந்த முள்ள தலையில சுத்தி, அதாவது ஆமரால சுத்தியால் அடித்தார்கள். அந்த அடிச்ச அந்த தலையில சுத்தி அடிச்ச அந்த முள்ளு அப்படி உள்ள இறங்கி இந்த கண்ணு புருவத்து வழியாக அந்த முள்ளுகள் வந்து நீட்டினது. ஆக அப்படி அந்த பின்னி கிறிஸ்டி முள்ளை வைத்து சுத்தி தலையில சுத்தி அவ்வளவு அடித்து காயப்படுத்தி நொறுக்கப்பட்டார்கள். அடிக்கப்படும்படி ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்க, அதாவது புரிதலோடு வாசிங்க, நிதானமா வாசிங்க. அடிக்கப்படும்படியா ஒரு ஆடு கசாப்காரங்கட்ல போகும்போது எப்படி போவோம்? இவன் கசாப்காரன்னு தெரியாது, வெட்ட போறான்னு தெரியாது, இவன் நம்ம எஜமானன்னு தெரியாது. ஆனா அதை கொண்டு போய் நல்லா அருமையா போவோம். அதை கொண்டு போய் கழுத்துல கத்தி வச்சு அறக்கும் போதுதான் அடடா இவன் கசாப்காரன் தெரியும். ஆனா ஆண்டவராகிய தேவனுக்கு இவன் கசாப்காரன் தெரியும். இவங்க என்ன பண்ண போறாங்க, நம்ம சிலுவையில் அறைய போறாங்கன்னு தெரியும். அவரே தன்னை அர்ப்பணித்தார், அவரே ஒப்பு கொடுத்தார், அப்படியே தலையை தாழ்த்தினார். ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி தாழ்த்துகிறதோ அதுபோல தன்னை ஆண்டவராகிய தேவன் அங்க தாழ்த்தினார். இயேசு அவர் தம்முடைய வாயை திறவாமல் இருந்தார். ஹல்லேலூயா. 11ஆம் வசனம் வாசிங்க. தம்முடைய ஆத்துமா அந்த வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவாய் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை ஆண்டவராகிய தேவன் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை ஆண்டவராகிய தேவன் நீதிமான்களாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும், அதாவது இருள்ல வாழ்ந்து வந்த நம்ம ஆண்டவர் இன்னைக்கு நீதிமான் ஆக்கிட்டாரா? சொல்லுங்க, நீதிமான் ஆக்கிட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான் நான், நீதிமான் நான், இயேசுவின் இரத்தத்தால பிரிக்கப்பட்ட நீதிமான். சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. நீதிமான் நான், நீதிமான் நான், இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். சொல்லுங்க நீங்க எல்லாரும். இப்படி விரிக்க கூடாது கையை, இப்படியே அப்படியே. நீதிமான் நான்,
இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். சத்தமா நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர் நீங்க நீதிமான். அவங்க முகத்தை பார்த்து சொல்லு, நீதிமான், 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 இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். இதுதான் the blessing of the cross, சிலுவையின் ஆசீர்வாதம். ஆண்டவர் அவர் இரத்தத்தால நம்மை கழுவி அவர் சிலுவையின் மேன்மையை தரித்தபடினால உன்னையும் என்னையும் சிலுவையின் ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் நடத்திவிட்டார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். ரோமர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம் வேகமாக. ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:3. பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி. பின்னாடி கவனிங்க, பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய். ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவியா? எப்படிப்பட்ட ஆவி? புதுமையான ஆவி. நமக்கு என்ன ஆவி கொடுத்திருக்கிறாரு? சொல்லுங்க, என்ன ஆவி கொடுத்திருக்கிறாரு? நமக்குள்ள அவர் சொந்த ரத்தத்தால கழுவப்பட்ட நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறாரு? புதுமையான ஆவி. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப புதுமையான ஆவி நமக்குள்ள வந்தபோது அந்த பழமையான ஆவிகள் வெளியேறி விட்டது. ஹல்லேலூயா. புதுமையான ஆவி நமக்குள்ள வந்து விட்ட பின்பு ஆண்டவர் சொல்றாரு, பழமையான ஆவிகள் எல்லாம் வெளியேற வேண்டும். ஹல்லேலூயா. ஆக பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அறியாத போது இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்காத இருக்கிற இன்னைக்கு எத்தனையோ பேர் பிள்ளைகள் இன்னைக்கு அவர் சிலுவையை குருத்தோலையை சுமந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாஞ்சியோடு சுமந்தார்கள். நீங்க சுமந்து விட்டீர்கள். இனி உங்களை ஆண்டவர் எல்லா விதமான அந்த பழைய ஆவிகளை உங்களை விட்டு விலக்கி விட்டார். அல்லேலூயா. பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. தேவனாகிய கர்த்தர் பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. தேவன் பழைய ஆவியை விலக்கி புதிய ஆவியை உங்களுக்குள்ள ஃபில்ஃபில் பண்ணி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. புதிய ஆவி. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. சொல்லுங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடக்கணும். சொல்லுங்க, ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடக்கணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, உங்க பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. யாருடைய பாத்திரத்தை, யாருடைய பாத்திரத்தை நிரப்பணும்? யாருடைய பாத்திரத்தை? என் பாத்திரத்தை நிரப்புங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பழைய ஆவி ஒழிந்தன, ஆண்டவர் நமக்குள்ளே புதிய ஆவியை ஊற்றிவிட்டார். அந்த புதிய ஆவி நமக்குள்ள வந்து விட்டார். ஆக பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அவர் மரித்து பழைய துருத்தியாய் இருந்த நம்மை புதிய துருத்தியாய் மாற்றி விட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆகவே கடைசியான ஒரு வாக்குத்தத்தம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க முடிக்க போகிறோம்.
நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர், பாத்தீங்களா, கிறிஸ்துவானவர். கிறிஸ்துவானவர் யாரு? ஏசப்பா, நம்ம அப்பா. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அப்பா கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின் படி யாருக்காக? ஐயா சக்கரவர்த்தி வந்திருக்கிறாரு. யாருடைய பாவத்திற்காக? அவருடைய பாவத்திற்காக. அன்பு சகோதரர் சூரை, எஸ் சூரையா பாறையா சூரை, சூரை சுரேஷ், ரூபவதி வந்திருக்கிறார்கள். ஆக தேவனாகிய கர்த்தர் பாருங்க, யாருடைய பாவத்திற்காக ஏசப்பா மரித்தார்? அவங்களுடைய பாவங்களுக்காக. 7 ஆண்டு காலமா குழந்தை பாக்கியம் இல்ல. எங்க அப்பா இயேசு உயிர்த்தெழுந்தனால within 2 days comes on. 2 நாள் வருக வருகன வந்து கொண்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த நாளிலே கர்ப்பத்தை திறக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடைய பாவத்திற்காக? இன்னைக்கு புதியதாய் வந்திருக்கலாம், இன்னும் ஞானசானம் எடுக்காம இருக்கலாம். யாருடைய பாவத்திற்காக? ஐயா ரத்தினம் பாவத்திற்காக, பிரதர் அஜய் பாவத்திற்காக, ஞானசானம் எடுக்காத ஒவ்வொருடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்திருக்கிறாரா? மரித்திருக்கிறார். அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின் படி 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். எனவே the blessing of the cross, சிலுவையின் ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எனவே நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில் மரித்த தேவன் அவர் உயிர்த்திருக்கிறார், உயிர்த்தெழ போகிறார். அந்த நாட்களுக்குள்ளாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அப்படி ரொம்பவும் நம்ம அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரோடு கூட அந்த பாண்டிங்கை குறித்து பார்க்கப்படும் போது, நம்ம வீடுகளிலே நம்ம அப்பாவோ இல்ல அம்மாவோ இல்ல நம்ம குடும்பத்தில் யாராகிலும் ஒருவர் மரித்திருந்தால், செத்து போனால், செத்து போயிருந்தா, மரணத்தில் இருந்தா, யாராவது அன்னைக்கு நம்ம வேலைக்கு போவோமா? சொல்லுங்க, வேலைக்கு போவோமா? சத்தமா சொல்லுங்க, வேலைக்கு போவோமா? அப்படித்தான் நம்ம அந்த பாண்டிங். எப்படி நம்ம உயிரோடு வாழ்வதற்கு ரத்தம் தேவைப்படுகிறது. அந்த ரத்தம் இருந்தால் தான் உடலிலே நமக்கு உயிர் இருக்கும். எப்படி இந்த சரீரத்துக்கு ரத்தம் தேவைப்படுகிறதோ அதுபோலத்தான் நம்மளுடைய வீடுகளிலே யாரோ ஒருவர் மரணம் நேரிட்டால், நம்ம குடும்பத்தார் அன்றைக்கு நம்ம விழாக்களுக்கோ பண்டிகைகளுக்கோ இல்ல திருமணமற்ற வைபவங்களுக்கோ அல்லது வேலைக்கோ படிப்போ காலேஜியோ ஸ்கூலுக்கு போக மாட்டோம். அதுபோலத்தான் ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் அவர் மரித்த நாளாகிய இந்த நாளில் எல்லாரும், எல்லா பிள்ளைகளும் ஆண்டவராகிய தேவனை நோக்கி அவருடைய சமூகத்துக்கு வந்த நீங்க, எங்க அப்பா, நான் என்ன நினைப்பேன்னா, எங்க அம்மா இருந்தாங்க, ஒரு 60-65 வயசு இருந்தாங்க, அவங்க மரிச்சு போனாங்க, பெத்த அம்மா போயிட்டாங்க. ஏன்னா பெத்த அப்பா என்ன பண்ணாரு, ஒரு 100 வயசு இருந்தாரு, அவரும் போயிட்டாரு. ஆனா மாம்சத்துல பெத்தவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா என்ன ஆவிக்குரிய ரீதியில என்ன இந்த பூமியில என்ன ஒரு மனுஷனா, ஒரு மனித பிறப்பா உண்டாக்கினவர் என் இயேசு. அல்லேலூயா. அந்த உண்டாக்கின ஆண்டவரை தெரியாமல் இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் வந்தார், என்னை ரட்சித்து விட்டார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் ஆவிக்குரிய தகப்பன். அல்லேலூயா. அந்த தகப்பனும் தாயும் செத்து போனாலும், மாம்சத்துல பெத்த தாயும் தகப்பனும் செத்து போயிருந்தாலும், எங்க அப்பா ஆவிக்குரிய தகப்பன் இயேசு, அவர் செத்த நாள் இது. அவர் செத்ததனால நான் உயிரோடு வாழ்கிறேன். ஆனா இந்த நாளை ஒருவரும் விட்டுறக்கூடாது, ஒருவரும் அப்பா விட்டுறக்கூடாது. அப்படி என்று சொல்லிதான் எனக்கு அவ்வளோ ஆண்டவரோடு இருக்க அந்த பாண்டிங். என்னவென்றால், என் அப்பா எனக்குள்ள வந்ததனால தான் நான் உயிரோடு வாழ்கிறேன். அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட அப்பா அவர் மரித்த நாளை நாம் காண வேண்டும் என்று சொல்லி இதற்காக எத்தனை 41 நாட்களாக காத்திருந்தோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோலத்தான் ஆண்டவராகிய தேவனை நம்ம அவ்வளோ ஒரு பாண்டிங்கோடு பார்க்க வேண்டும். ஏதோ ஏசப்பா கடவுள் அப்படின்னு கடவுள்னு தனியா வச்சிடாதீங்க, கடவுள் தூரம் வச்சிடாதீங்க. நம்ம அப்பா எங்கே ஒரு கல்லுல மண்ணில் இருக்கிறவர் அல்ல, ஏதோ ஒரு பில்டிங்ல அடைச்சு வைக்கிறவர் அல்ல, ஏதோ ஒரு மூல முடுக்கல அடைச்சு வைக்கிறவர் அல்ல, ஒரு டப்பாவில் தூக்கி போட்டு அடைச்சு வைக்கிற தெய்வம் அல்ல. ஆண்டவராகிய தேவன் நம்ம உள்ளத்துல வாழ்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம அப்பா நமக்குள்ள வாழ்கிறவர். ஐயோ தெய்வம் தெய்வம், ஆத்தா ஆத்தா, மாரியாத்தா, காளியாத்தா, அப்படி இல்லைங்க. எங்கேயோ தூரத்துல பார்த்துட்டு இப்படி
போட்டுக்கிறது இல்லைங்க. நம்ம ஆண்டவர் நம்ம உள்ளத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம உள்ளத்தில் இருக்கிறவர் நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது நம்ம இல்லத்துக்குள்ள வருகிறார். நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறார். அவர்தான் நம்ம அப்பா இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம், சிலுவையின் ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கார். இப்ப சொல்லுங்க, நம்மளை பெத்த அப்பா அம்மா நமக்கு மேலானவர்களா, இல்ல ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிற ஆண்டவர் இயேசு எல்லாரையும் காட்டிலும் அவர் உயர்ந்தவர், மேலானவரா? யாரு? நான் சொன்ன வேதாசாலும் அவர்கள் மண்ணுக்கு போயிட்டாரு. ஆனா எங்க அப்பா இயேசு விண்ணுக்கு போனவர், மீண்டும் வரப்போகிறார். ஐசக். ஆமென். ஹல்லேலூயா. டேவிட் சொல்லுங்க, அப்பா பேர் சொல்லுங்க. தங்கவேல் மண்ணுக்கு போய்விட்டார். ஆனால் வரப்போகிற எங்க அப்பா இயேசு, ஹல்லேலூயா, அந்த இயேசு விண்ணுக்கு போன அப்பா சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகையில நானும் என் மனைவியும் ஆண்டவரோடு கூட கல்வாரி கமிட்டி பேராலயத்தில் நிற்போம். ஹல்லேலூயா. ஓசன்னா கீதம் பாடுவோ. ஏசப்பா வரும்போது எப்படி? ஏசு ராஜா முன்னே செல்கிறா, ஓசன்னா கீதம் பாடுவோ. எப்படி? ஏசப்பா வருவரை நாங்கள் சந்ததியாக ஒவ்வொருவர் குடும்பமாக கொத்து கொத்தா இந்த ஜனல்ல இன்னும் பல ஆயிரக்கணக்கான கொத்து கொத்தான குடும்பங்களோடு என் கல்வாரி கம்யூனிட்டி சபையில, ஒரு மேன்மையான சபையில ஆண்டவராகிய தேவன் என்னை மேன்மையாக வைத்திருக்கிறார். என் சபையில நான் மூப்பனாக இருக்கிறேன், என் சபையில நான் தலைவனாக இருக்கிறேன், என் சபையில நான் உறுப்பினராக இருக்கிறேன், என் சபையில ஒரு அங்கமா இருக்கிறேன், என் சபையில கொயர்ல இருக்கிறேன், என் சபையில கொயர் லீடரா இருக்கிறேன், என் சபையில லேவியனா இருக்கிறேன், என் சபையில நான் பெருக்கிறவனா துடைக்கிறவனா இருக்கிறேன், என் சபையை பராமரிக்கிறவளா இருக்கிறேன், என் சபையில ஒரு மியூசிக் பாடுறவனா இருக்கிறேன், என் சபையில ஒரு PA சிஸ்டம் எடுக்கிறவனா இருக்கிறேன், என் சபையில நான் கேமராமேனா இருக்கிறேன், என் சபையில ஒரு செல் லீடரா இருக்கிறேன், அப்படி சபையில சண்டே கிளாஸ் லீடரா இருக்கிறேன், அப்படி சபையில நான் ஒரு, அதாவது என் ஆவிக்குரிய ஒரு பிரதான ஒரு பேராலயத்தில் கதீட்ரல்ல நான் ஒரு உறுப்பினரா இருக்கிறேன் என்பது எனக்கு பெருமிதம் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஒரு பிள்ளைங்களை போய் ஸ்கூல்ல சேர்க்கணும்னா கூட நல்ல ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலை பார்க்கிறோம். நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல் விசாரித்து அந்த ஸ்கூல்ல சேர்க்கத்தை நம்ம பார்க்கிறோம். அது போல ஒரு காலேஜை பார்த்தோம்னா இது எப்படிப்பட்ட காலேஜ் என்று பார்க்கிறோம். இது நல்ல காலேஜா, இதுக்கு அங்கீகாரம் இருக்கிறதா, இதுக்கு எல்லா அட்மாஸ்பியரும் இருக்கிறதா, எல்லாம் ISO இருக்கிறதா, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ISO இருக்கிறதா, MSM இருக்கிறதா, ஆக இதுக்கு அங்கீகாரம் இருக்கிறதா, இதுக்கு இந்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் அங்கீகாரம் இருக்கிறதா, அப்படி என்றெல்லாம் நம்ம பிள்ளைங்க படிப்புக்கெல்லாம் பார்க்கிறோம். அதை காட்டிலும் தேவனாகிய கர்த்தர் நம் ஆண்டவர் ஒரு பிரதான சபைக்குள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த பெருமையும் இந்த பெருமிதமும் உங்களுக்கு ஆசீர்வாதம் அதை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் சிலுவையின் ஆசீர்வாதங்கள். ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையின் ஆசீர்வாதம். எனவே இந்த இல்லத்தில் ஆண்டவர் இந்த ஒரு விஷயம் கூட இந்த புனித வெளியில தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத வந்திருக்கிறீங்க? எழுந்து நில்லுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத வந்தவர்கள் எழுந்து நிற்போம், சீக்கிரமாக எழுந்து நிற்போம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக அப்படியாக அருமையான சூறையிலிருந்து வந்திருக்கிற சுரேஷ் அண்ட் ரூபவதி வந்திருக்கிறார்கள். அதே போல வடக்கு செய்யூரிலிருந்து அன்பு மகள் ப்ரொஃபசர் காவி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே இன்னும் அநேக பேர் வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரப்போகிறார்கள். யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவராக உயிர்த்தெழுந்த நாளில் தேவன் உங்களுக்கு ஒரு கருவை சிருஷ்டிக்க போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் வெளியூர்கள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த நாளில் வாருங்கள். நிச்சயமா உங்க யாவருக்கு கர்த்தர் கர்ப்பத்தினை கொடுப்பார். ஒருவேளை வர முடியாத வெளிநாடுகள் இருக்கிற சர்வதேச அளவில் இருக்கிற யாவரும் இந்த வீடியோவை பார்க்கிற நீங்கள் இருக்கிற இடங்களிலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். நிச்சயமாக இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு உபவாசத்தோடு கூட நில்லுங்கள். எங்களோடு கூட தொடர்பில் இருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் தூரத்துக்கு தேவனானவர். நீங்க அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, கனடாவில் இருந்தாலும் சரி, ஜெர்மன் அயர்லாந்து இருந்தாலும் சரி, எந்த நாடுகளில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கர்ப்பத்தின் கனி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எனவே இருக்கிற இடங்களிலே நீங்கள் யாவருமாய் ஜெபியுங்கள். நிச்சயமாய் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகின்ற உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க போகிறார். The blessing of the cross, சிலுவின் ஆசீர்வாதங்களை கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு உனக்கும் என கொடுத்திருக்கிறார். God bless you.